இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னுறது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேணா வரவேன்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன்.